Hi, hello and everyone, my dear friends and sisters and bro. Welcome to our channel. இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, தீபாவளி வேற வரப்போகுதுனால அந்த தீபாவளி டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஐடியான்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஒரு சூப்பரான கிராஃப்ட்டுமே சொல்லிக்கலாம். அது ரொம்பவே சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு பண்ண போறோம். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். என்னடா இவன் முன்னாடி ஒயிட் கலர் பேப்பர் காமிச்சக்கப்புறம் வெள்ளை பேப்பர் எடுத்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங்கை முடிச்சக்கப்புறம் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, அது ஒன்று இந்த சைடாகவும் அப்புறம் அதை திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பிட்டு இன்னொரு பார்ட் இப்படி மடிச்சு விட்ருங்க. ஓகே, நம்ம ஃபோல்டிங் முடிச்சாச்சு. இப்போ வயலட் கலர் பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கப்புறமேட்டு 3 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டர் அந்த சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அங்கே உங்களுக்கு எந்த சென்டிமீட்டர் கரெக்டாக உங்களுக்கு சர்க்கிள் போட வருதோ அந்த சென்டிமீட்டர் எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பீஸ் உங்களுக்கு கட்ட டைமில் நிறைய பீஸ் கிடச்சிரும். ஓகே, ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 2 ஃபோல்ட் கொடுக்கணும். எல்லா சர்க்கிள்ஸுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். உண்மையாலே ஈஸி தான். நம்ம பண்ண கிராஃப்ட்ல இதான் ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு பண்ணதே தெரியல, இந்த கிராஃப்ட் பண்ணதே தெரியல, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி டெக்கரேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 2 ஃபோல்டு எல்லா பீசஸ்க்குமே கொடுத்துக்கலாம், எல்லா சர்க்கிள்ஸுமே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நடுவில் ஒரு லைன் இருக்கும். அது இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும் நம்ம 2 ஃபோல்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குல்ல, அதில் சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸ்க்குமே செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு 2 இது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா பீசஸ்க்குமே செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணோம்ல, ஒயிட் கலர் பேப்பரில் ஃபோல்ட் பண்ணோம்னா, அது நான் இந்த பேப்பரில் தான் நான் ஃபோல்ட் பண்ணி வீடியோவில் எடுத்து வச்சுருந்தேன். தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஒயிட் கலர் பேப்பரில் இப்படி ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த கலர் பேப்பர் எடுக்கிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் பேப்பர் செஞ்சு காமிச்சிருந்தாலும் அது பண்ணனக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அந்த வீடியோ மிஸ் ஆனனால உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பேப்பரில் செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சேன். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரே கலர் பேப்பரில் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேப்பர்லுமே இந்த ஃபுல்லுமே பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். ஒயிட் கலர் பேப்பர்லுமே சூப்பராக வந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம எல்லா பீசஸ்மே கம் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கர்வாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணக்கப்புறம் ஒன்னோட ஒன்று எல்லா பீசஸ்மே ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ண நான் ரொம்பவே சூப்பரான இன்னோவேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு சூப்பராக கொடுப்பேன். ஓகேங்களா? அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. உன்னோட ஒன்றா நம்ம ஒட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நடுவில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லாவே பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கம் அப்ளை பண்ணாலும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இது அப்படியே திருப்பிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படியுமே அழகாக தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. அது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 துண்டு பேப்பர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெட் கலரில் ரெண்டுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பர் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி தீபமோட அந்த விளக்கு எரியும் பார்த்துட்டிங்களா, அந்த இடத்த தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெட் கலர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம 2 தான் ஃபோல்ட் பண்ணாலும் அட் அ டைம் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். அந்த ஷேப் வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக எல்லோ கலர் ஷீட்டில் வரைஞ்சிக்கிறேன். அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஷீட் ஒரு சைடாகவும் இன்னொரு ரெட் கலர் ஷீட் இன்னொரு சைடாகவும் ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. நீங்கள் இது இப்படியுமே விட்டுலாம். நான் கொஞ்சமாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு தான் கொஞ்சமாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி பண்ணா கூட ரொம்பவே அழகா தான் இருக்கும். நான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டலை, நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணேன். அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு.
இனி நெக்ஸ்ட் என்ன ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்ட போகிறோன்னா, அந்த இதுலேயே வந்து அந்த வயலட் கலர் பேப்பர் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து சொருகி விட்டு பார்த்தா சூப்பராக தான் நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து நான் சொருகி விட்டுட்டேன். சூப்பராக நின்றுக்குச்சு. ஓகேங்களா, ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஒயிட் கலர் பேப்பர்லையும் நான் பண்ணியிருந்தேன். அதுவும் தான் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் அந்த வயலட் கலருக்கு வந்து எல்லோவும் ரெட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அந்த ஒயிட் கலருக்கு வந்து க்ரீனும் ரெட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே அழகாக தான் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒயிட் கலர் பேப்பருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. நான் ஆடும் சொல்லியிருந்தேன்ல பாருங்க, ரொம்பவே அழகா தான் ஆடும். நான் வந்து சும்மா லேசா தான் ஆட்டி விட்டேன். ஓகேங்களா, நான் சும்மா லேசா தான் ஆட்டி விட்டனால இப்படி ஆடுது. நீங்கள் நல்லா ஆட்டி விட்டீங்கன்னா நல்லாவே ஆடும். நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த சாமி ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சாவே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தங்கச்சி சொன்ன ஐடியா தான் இது. இந்த மாதிரி முன்னாடி வந்து வாசலுக்கு முன்னாடி வந்து வால் ஹேங்கிங் பண்ணி விடுறது. எனக்கு இதில் சுத்தமாகவே ஐடியா இல்லை. அவள் சொன்ன அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம ஆட்டி விட்டு அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வால் ஹேங்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன்னா நிறைய வால் ஹேங்கிங் அப்படி தொங்க விட்டுருக்கலாம் நினைக்கிறேன். நீங்களும் பண்ணுறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி தோரண மாதிரி நிறைய அழகாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய செஞ்சு இந்த மாதிரி நிறைய தொங்க விடுங்க. அதுவுமே அழகாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட கிராஃப்ட்டு. ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா பப்பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஓகே, டட்டா பப்பாய், ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய்.